வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் ஒரு பொதுக்குழுவை ஏற்பாடு செய்ய வேண்டும். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தான் தற்பொழுது வரை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக அதிமுகவில் வந்து கொண்டிருக்கிறது. 10 தேர்தல்களில் ஒரு தேர்தல்களில் கூட வெற்றியடைய முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிமுக என்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு 100 ஆண்டுகள் வரை செழிப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவர்கள் கனத்த குரலுடன் உரைத்திருப்பார். ஆனால் எடப்பாடி என்ற பச்சை துரோகியே கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலா அவர்கள் தேர்வு செய்ததுதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் இழப்பாகவும் அதிமுகவில் ஏற்பட்டிருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரி, தற்பொழுது என்னதான் அதிமுகவில் செய்ய போகிறார்கள்? அடுத்த நடவடிக்கை என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிகள் பற்றியான தகவல் என்ன என்று பார்க்குமேயானால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் ஒரே மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்து அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது திமுகவின் கூட்டணி எப்ப வேண்டுமானாலும் உடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதால் அதிமுக அதற்கான தயாராக தீப்பந்தம் போல் உடனுக்குடன் செயல்பட வேண்டும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சிக்கலாக இருப்பதன் காரணமாக அவரை எப்படியாவது ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். அதிமுகவின் முழுவதுமாக தலைமையிலிருந்து நிர்வாகிகள் வரை மாற்றத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்றம் செய்தால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பக்கபலமாக தொண்டர்கள் வேகத்துடன் களத்தில் பணியாற்றுவார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது அதிமுகவில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதிமுகவின் பொதுக்குழு விரைவில் ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.